ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சோறு தாறுமாறு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, வெயிலுக்கு இதமான சூப்பரான நம்ம மாம்பழம் லெஸ்ஸி தான் பார்க்க போகிறோம். இது டேஸ்ட் வேறு லெவலில் இருக்க போகுது. பார்க்கவே அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மாம்பழம் லெஸ்ஸி எப்படி சொல்ல சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் மாம்பழம் லெஸ்ஸி செய்ய நான் ஒரு 4 மாம்பழம் எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த 4 மாம்பழமே எங்கள் மரத்தில் காய்ச்ச மாம்பழம் தான். ஸோ இந்த மாம்பழத்தில் நார் எதுவுமே இருக்காது. நம்ம பேசிக்காக நான் வந்து மாம்பழம் ஜூஸ் போடுறதுக்கு நார் இல்லாத மாம்பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க. ஏன்னா நார் இருக்க மாம்பழம் எடுத்திங்கன்னா நம்ம ஜூஸ் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அது சாப்பிடவே நமக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஆனால் நார் இல்லாத மாம்பழமாக எடுத்துங்க. இந்த மாம்பழத்தில் நார் இருக்காது. ஸோ இப்போ மாம்பழத்தை எல்லாத்தையுமே நம்ம தோலை சீவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். மாம்பழம் ஜூஸ் போடுறதுக்கு நம்ம வந்து தோலோடு போட்டு அரைக்கூடாது. ஸோ வந்து தோலை சீவிட்டு நம்ம அந்த உள்ளே இருக்க அந்த சொலையை மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நான் எடுத்து வச்ச 4 மாம்பழத்தில் இருக்க அந்த சொலையை மட்டும் கரெக்டாக கட் பண்ணி தோலை சீவிட்டு எடுத்துருக்கேன். ஸோ இப்போ தேவையான பொருட்கள் என்ன சொல்லி பார்க்கலாம். நான் 1 கப் தயிர் எடுத்திருக்கேன். அதாவது 250 கிராம் தயிர் எடுத்திருக்கேன். தயிர் வந்து ரொம்ப புளிப்பாக இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். நான் ஒரு 200 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன். ஸோ சர்க்கரை கொஞ்சம் இனிப்பு அதிகமாக இருந்தால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதனால் தான் 200 கிராம் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாம்பழம் எல்லாத்தையும் வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போது அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த 250 கிராம் தயிர் அதையும் இல்லை சேர்த்துக்கலாம். தயிர் முன்னே புளிப்பாக இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். அது கூட ஒரு 200 கிராம் சர்க்கரை அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது அதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டோன்னா நம்மளுடைய மாம்பழம் லெஸ்ஸி ரெடி. இந்த வெயில் காலத்துக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க் கூட சொல்லலாம். பாருங்கள், பார்க்க எவ்வளோ சூப்பராக சொல்லிவிட்டு இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கும் இதை குடிக்கணும்னு தோணுதா? ஏன் லேட் பண்ணுறீங்க? உடனே கடைக்கு போங்க, மாம்பழம் வாங்குங்க, சர்க்கரை வாங்குங்க, தயிர் வாங்குங்க. 5 நிமிஷத்தில் சூப்பராக மாம்பழம் லெஸ்ஸி ரெடி பண்ணி குடிங்க. ரெடி பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டும் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் இந்த விடை பெறுவது உங்கள் நண்பன் சோறு தாறுமாறு.